இந்த கொஸ்டின்ல அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ இன்டூ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த அட்ஜாயின்மெண்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருதுன்னா 1764 வருது. எப்பவுமே இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ வேல்யூ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தா 42 வரும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஒன்று லாங் டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் எடுக்கிறப்போ இந்த நம்பருக்கு ரைட் சைட்லேருந்து 2 2வாக எடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுக்கு வந்து 17 இருக்கிறதுனால 4 4s are 16. ஸோ பேலன்ஸ் 1 வரும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ. இந்த 2 வேல்யூஸும் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குவாஷியன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 8 வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே எந்த நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அப்போ 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணோன்னா 164 வரும். இல்லை இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கோங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா இந்த 2க்கு பதிலாக 12 எடுத்துக்கோங்க. இந்த 221க்கு பதிலாக 121 எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய கோஃபேக்டர்ஸ் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா எந்த எலிமெண்ட்க்கு கோஃபேக்டர் வேல்யூ எடுக்கிறோமோ அதோட ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. அதோட சைன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி ஆல்டர்னேட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய கோஃபேக்டர் வேல்யூ எடுத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கோஃபேக்டர் வேல்யூஸும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிடைக்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறது என்னன்னா ரோவை காலமாக மாற்றுங்க, இல்லை காலமாக ரோவை மாற்றுங்க. ஸோ இப்போ நமக்கு அட்ஜாயின்மெண்ட் ஏ கிடைச்சாச்சு. இந்த எலிமெண்ட் எல்லாமே 42 மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ அதனால 42வை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ கிடைக்கிற மேட்ரிக்ஸ் தான் அட்ஜாயின்மெண்ட் ஏ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 42 கேன்சல் பண்ணி வர்ற ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் தான் ஏ மேட்ரிக்ஸ்.